Dear students and friends, welcome back to our channel Term Science. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது projection of solids. So projection of solids அப்படினு பாக்கும்போது first நம்மளுக்கு solids பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது terminology of solids அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பத்தி நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த solids நம்மளால draw பண்ண முடியும், projection பண்ண முடியும். So இன்னைக்கு வீடியோல first நம்ம என்ன பார்க்க போறோம்னா pyramids பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரமிட்ஸ்க்கு வந்து எப்படி நேம் கொடுப்பாங்க பேசிக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட பேஸை வச்சு தான் நேம் கொடுப்பாங்க. ஸோ பிரமிடுக்கு பார்க்கும்போது ஒரு பேஸ் இருக்கும், இதுதான் பேஸ். பாட்டமில் ஒரு பேஸ் இருக்கா? ஸோ இந்த பேஸில் வந்து எவ்வளோ எட்ஜ் இருக்கோ, என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரமிடுக்கு நம்ம நேம் கொடுப்போம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 சைட்ஸ் இருக்குது. அதனால் இது நம்ம வந்து பென்டகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 5 சைட்ஸே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் பிரமிட் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து ஸ்கொயர். இங்கே பாருங்கள் 1 2 3 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்புங்களா. இது வந்து ஸ்கொயர் பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பென்டகனல் பிரமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு சாலிடும் இருக்குது, நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த சாலிட் பாருங்கள் எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ 6 எட்ஜஸ் இருக்கிறதுனால இதை வந்து ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பிரமிட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஹெக்ஸகனல் பிரமிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ பிரமிடுக்கு வந்து எப்பவுமே நேம் கொடுக்கும்போது அதை பேஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நேமை வந்து கொடுப்போம். இப்போது இதோட டெர்மினாலஜி பார்க்கலாம், சரியா? என்னென்ன டெர்மினாலஜிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிரமிட் வந்து நார்மலாக இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பேஸ் பாருங்கள், இதுதான் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பேஸ் இல்லைனா பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்படி வச்சோம்னா இது பேஸ் ஆர் பாட்டம். அப்போது பேஸில் இருக்கிற இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பேஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1 ஏஜ் 2 ஏஜ் 3 ஏஜ் 4 ஏஜ் 5 ஏஜ் பேஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் இந்த வந்து 2 ஏஜை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு கார்னர் இருக்கும். இதை வந்து பேஸோட கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். பேஸோட கார்னர் 1 கார்னர் 2 கார்னர் 3 4 5 கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து பேஸ், இது பேஸ் ஏஜ், இது வந்து பேஸ் கார்னர். ஸோ பாட்டம் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 தான் இருக்குது. பேஸ் இருக்குது, பேஸ் எட்ஜ் இருக்குது, பேஸ் கார்னர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நீங்களே பார்க்கலாம் பிரமிட் எப்படி இருக்குது. இது பிரமிட், ஓகே. இது பிரமிட் நார்மலாக தெரியும், நான் ஃபுல்லாக காட்டிருக்கேன். ஸோ பிரமிட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது பிரமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எட்ஜில் இருந்து அப்பெக்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஆக்சிஸ் நம்மளுக்கு சென்டரில் மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிட்டு இந்த டாப் எட்ஜ் பண்ணலா, இந்த பாயிண்ட் எங்கே பிரமிட் வந்துட்டு முடியுதோ இதை வந்து நம்ம அப்பெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்பெக்ஸ்ன்றது ஒரு பாயிண்ட் தான் சொல்லலாம், டாப் மோஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், அப்பெக்ஸ். ஸோ அப்பெக்ஸில் இருந்து இந்த பேஸ் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸோட எட்ஜை வந்து இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ண பார்த்தீங்களா ஒரு லைனு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஃபேஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரையாங்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், இப்போ பாருங்கள் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கா, அதனால் ட்ரையாங்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இதை வந்து ஸ்லாண்ட் ஃபேஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் பிரமிட் இருக்கும்போது ஸ்லாண்டிங்காக இருக்குது, தெரியுது, ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதனால் ஸ்லாண்ட் ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேஸ் எட்ஜையும் அப்பெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேன், இது வந்து ஒரு பிளேன் ஆர் ஃபேஸ். இதை வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸ் இல்லைனா ஸ்லாண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2 ட்ரையாங்குலர் ஃபேஸ் பார்த்தீங்களா, 2 எட்ஜோட ட்ரையாங்குலர் ஃபேஸ் பார்த்தீங்களா, அந்த 2 எட்ஜ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் ஜாயின் பண்ணுற ஒரு இடத்துல பார்த்தீங்களா, இது வந்து ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து பேஸ் எட்ஜ், இது ஸ்லாண்ட் எட்ஜ் வந்து இது பிரமிடில். ஸோ மேலே என்ன சொல்லிக்கிறேன், அப்பெக்ஸ். ஸோ இதுக்கு ஆக்சிஸ் எங்கே இருக்கும், சென்ட்ரலாக இருக்கும், சரியா? ஸோ திருப்பி நான் ரீகால் பண்ணுறேன், திருப்பி பாருங்கள். இது வந்து பேஸ், இது வந்து பேஸோட ஏஜ், பேஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேஸ் கார்னர். அப்படியே திருப்பினா டாப்பில் இருக்கிற இதுக்கு பேர் வந்து அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அப்பெக்ஸையும் பேஸையும் ஜாயின் பண்ணிட்டீங்களா, இந்த ஃபேஸ் வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ட்ரையாங்குலர் ஃபேஸ் 2 ட்ரையாங்குலர் ஃபேஸ் ஜாயின் பண்ணுற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்லாண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து திருப்பி சொல்லியிருக்கேன், ட்ரையாங்குலர் ஃபேஸ்ன்னு சொல்லலாம், ஸ்லாண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இன்க்ளைண்டாக இருக்கும், ட்ரையாங்குலர் ஃபேஸ் ஆர் ஸ்லாண்ட் ஃபேஸ். இது வந்து ஸ்லாண்ட் ஏஜ்னு கூட நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும். பாருங்கள், ஸ்கொயர் பிரமிட், ஸ்கொயர் பேஸில் இருக்குது, பேஸ் எட்ஜ் இருக்குது, பேஸ் கார்னர் இருக்குது, ஸ்லாண்ட் ஃபேஸ் இருக்குது, ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்குது, ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்குது. இதே மாதிரி ஹெக்ஸகன் எடுங்க, ஹெக்ஸகனல் பேஸ் இருக்கும், அதோட பேஸ் எட்ஜ் இருக்கும், அதோட பேஸ் கார்னர் இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஸ்லாண்ட் ஃபேஸ் இருக்கும், இல்லை ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கும், ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்கும். ஸோ எல்லா பிரமிடுக்குமே வந்துட்டு இந்த டெர்மினாலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெர்மினாலஜி நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டயக்ராமே ட்ரா பண்ண முடியும், ஒரு ப்ரொஜெக்ஷனே ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிரிஸ்மை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.